ஒரு சினிமால ஹீரோ யாருன்னு தெரியும். ஆனா, ஒரு வீட்ல ஹீரோ யாருன்னு தெரியுமா? அவங்க அதிகம் பேச மாட்டாங்க. ஸ்பாட்லைட்டாவும் தெரிய மாட்டாங்க. ரொம்ப சைலன்ட்டா இருப்பாங்க. ஆனா, அந்த வீடு முழுக்க அவங்களால தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ப வீட்ல யாரு? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்ல அப்பாவ எடுத்துப்போம். அதிகமா பேச மாட்டாங்க. ஆனா, அதிகம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில வேலை செஞ்சுட்டு வந்தாலும், வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுட்டே வருவாங்க. பணம் இல்லனா கூட பரவால்ல. ஆனா, நம்மளுடைய கஷ்டத்த வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. அவங்க டயர்டாவே இருந்தாலும் அத வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனா, டென்ஷன் இருந்தாலும் அத காட்டிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவரு கஷ்டம் தெரிஞ்சா வீட்ல உள்ளவங்களுக்கு கவல வந்துரும் அப்படின்ட்டுன்னு. அதனால அவர் கஷ்டம் ரொம்ப சைலன்ட்டு. ஆனா, அன்பு பெர்மனன்ட்டு. இவர் தான் ஹீரோவா இருப்பாரோ? பார்த்துருவோம். கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிறது மாரி. 4வதா ஒருத்தவங்க வருவாங்க. கடைக்குட்டி, இல்ல ராட்சசி இந்த மாரிலாம் பேரோட வருவாங்க. அவங்க யாருமே வீடியோ ஃபில்ம் பண்ணாம பாருங்க. ரியல் ஹீரோ அவங்களா கூட இருக்கலாம். அம்மா தான் ஹீரோவா? வீட்ல அதிகமா பேசுவாங்க. ஆனா கஷ்டத்த மட்டும் பேசவே மாட்டாங்க. வீட்ல உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. தன்னோட குழந்தைக்கு நல்லதுன்னா, தன்னோட ஆசையே மறந்துட்டு கூட இருப்பாங்க. பணம் குறைஞ்சாலும் மாச கடைசி வரையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே ஓட்டுவாங்க. மனசு டயர்டா இருந்தாலும் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. அவங்க தன்னுடைய குழந்தைங்களுக்காக அவங்க ஏதோ ஒரு சேவிங்ஸ்ல கண்டிப்பா இருப்பாங்க. ஒண்ணு அது நகையா இருக்கலாம், பணமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஃபியூச்சருக்காக டிசைட் பண்ணி வைப்பாங்க. இவ்வளவு செய்றாங்க. இவங்களா தான் நம்ப ஹீரோவா இருப்போங்களோ! அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா 3வது, 4வதா இருக்காங்க. பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. 3டா பார்க்கும்பொழுது நம்ம வீட்ல மூத்த மகன், மகள் அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட்ல இருப்பாங்க. வீட்ல அப்பா, அம்மாவுக்கு படுற கஷ்டத்த பார்த்தே வளர்ந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படியாவது வீட்ட ப்ரவுடாக்கணும், ஒரு பெருமையாக்கணும், நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், நெறைய சம்பாரிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு ஆயிட்டு அப்படின்னா, தன்னோட 22வது வயசுலயே சென்னைக்கு கிளம்பி போணும், ஏதோ ஒண்ணு சம்பாரிக்கணும், வெளிநாட்டுக்கு போணும், ஏதோ ஒண்ணு இருக்கிறத அனுபவிச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இருந்தும் வீட்டுக்கு 4000மோ, 5000மோ எவ்வளோ கிடைக்குதோ பணம் அனுப்பிச்சுக்கிட்டு, ஏதோ ஒண்ணு கடன தூக்கி சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவுடைய பாதி சுமைய சுமக்கிறது தான் இந்த மூத்த மகனோட வேலையாவே இருக்கும். ஆனா, இவங்க நம்மளுடைய ரியல் ஹீரோவா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். கடைக்குட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் வருவாங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம 4வதா பார்க்க போறது தம்பி, தங்கச்சி மோடு. இவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. இன்னசென்ட்டா இருப்பாங்க. ஆனா, இவங்க அப்பா, அம்மா, அண்ணன் படுற கஷ்டம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நல்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ற ஸ்கில் எல்லாம் இருக்கும் இவங்களுக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப துணிச்சலான ஆளு. அ எப்படி அப்படின்னா, இப்ப கல்யாணம் பண்ணிட்டு தங்கச்சி போறாங்க அப்படின்னா, இங்கேயே இவ்வளோ பார்த்துட்டோம், அங்க இவ்வளோ பார்க்க மாட்டோமா? அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், "நம்ப படாத கஷ்டமா?" அப்படின்ட்டு நேரா போயிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அந்த மாரி இருப்பாங்க. வீட்ல குட்டி, குட்டி சந்தோஷம் கிரியேட் ஆயிட்டே இருக்குன்னா, இவங்க தான் மெயின் ரீசனாவே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், இவங்க தான் வீட்டோட தூணாவே இருப்பாங்க. அக்காவ கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கப்புறம், கடைசி வரையும் அப்பா, அம்மாவ கூட இருந்து பார்த்துக்கிற ஒரே ஜீவன் கடைக்குட்டி மட்டும் தான். இவ்வளோ ஆணிவேரா இருக்கிற இவங்க தான் நம்ப ரியல் ஹீரோவா? அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பாருங்க. ஃபைனலா ஒரு டிசிஷன் எடுத்துருவோம். இப்போ நீங்க சொல்லுங்க. உங்க வீட்ல யாரு ஹீரோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, வீட்ல இருக்கிற ஒருத்தருமே ஹீரோ தாங்க. ஒரு குடும்பம் ஸ்ட்ராங் ஆக காரணமே ஒருத்தருடைய சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், ஒருவருடைய சைலண்ட் லவ் தான் அது காரணம். அதனால தான் ஒரு வீடு ஒரு வீடா இருக்கலாம். ஆனா அன்பு இருந்தா தான் அது குடும்பமாகும் அப்படிங்கிறது மாரி சொல்றாங்க. இந்த கன்டென்ட் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம வீட்ல ஒருத்தருமே சைலன்ட்டா நம்ம ஒரு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அது குடும்பமா இருக்குது. அதனால தான் சந்தோஷமா இருக்கு. அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நிரூபித்தது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். வாழ்க்கை வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு என்ன மாதிரிலாம் கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் ரிலேட்டடாக அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்து போடுவோம். தேங்க்யூ ஆல்.